உங்களோட நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருக்கேன். இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நடிக்க வைக்கிறாங்க. அவங்க வந்து டயலாக் பேசும்போது திணறாங்க. இப்போ நம்ம பேசிடுறோம், ஆனால் அவங்க திணறாங்க. அது நீங்கள் ஆதங்கமாக ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க. அது இன்னும் இருக்கா உங்களுக்கு அந்த ஒரு ஆதங்கம்? ஏன் இப்படி? ஆதங்கன்றதை விட டைம் வேஸ்ட். இப்போ வந்து டைம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்குது. கோல்டோட ரேட் வந்து 15,000 ரூபான்னா இந்த டைமுக்கு வந்து விலையே இல்லை. விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம் எதுன்னா டைம். ஸோ அதை நல்லபடியாக யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி நம்மளாம் வெயிட்டிங்கில் இருப்போம். அவங்க பேசுவாங்க. இது ஏன் கேட்டால் அவங்களுக்கு 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் எத்தனை வருஷமா? அதுதான் என்னோட கேள்வி. எங்களுக்கு முன்னாடி நடித்தவங்களுக்கு இன்னும் ஃபாலோவர்ஸ் இருக்கனால தான் அந்த படங்கள்லாம் ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருக்கிறாங்க. எல்லா சேனல்லையும் வந்துக்கிட்டே இருக்கு, நாமளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்க ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க, நம்மளும் அதை பார்க்குறோம். பரவாயில்ல டான்ஸ் ஆடி இருக்காங்க, அதோடு விட்டுருங்க. அவங்கள தூக்கிட்டு வந்து நடுவுட்டில் வச்சு எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு. இதுக்காகவே இருக்கிறவங்க இந்த நடிப்பு தான் எங்களுக்கு வேலை, வேறு வேலையே தெரியாதுன்னு இருக்கிறவங்களாம் எத்தனையோ பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுங்களேன். அவங்க சும்மா ஜாலிக்காக ஒரு பொழுதுபோக்குக்காக பண்ணவங்களுக்கு ஏன் அதை கொடுக்குறீங்க? அவங்கள ஒரு பார்ட்டாக யூஸ் பண்ணி பாருங்கள், அதோட சரி. ஆனால் மெயினாக கொடுக்க வேண்டிய வேலையை கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுங்க.